ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Saimeenuskitchen. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே நம்ம எப்படி கரம் மசாலா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம் அளவுலையும் கப் அளவுலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். ஒரு 60 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். கப்பளவு பார்த்திங்கன்னா அரை கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவும் எடுத்துருக்கிறேன். அடுத்து கிராம்பு 20 கிராம், 1/4 கப் அளவு. அடுத்து ஏலக்காவும் 20 கிராம், அதுவும் 1/4 கப்பு. பட்டை 20 கிராம், 1/4 கப் அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதிபத்திரி 5 கிராம், ஒரு 5 எண்ணம் எடுத்துருக்கிறேன். ஸ்டார் ஒரு 5 கிராம், அது ஒரு 6 எண்ணம். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கிறேன். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே பார்த்திங்கன்னா கப்பளவில் 1/4 கப்பு. அது அளவு 20 கிராம். பெருஞ்சீரகம் 60 கிராம், கப்பளவில் அரை கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவும். அடுத்து ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் ஸ்டார், காஞ்ச மிளகாய் இது மூணுமே ஆப்ஷனல் தான். வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஆனால் இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கரம் மசாலா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதை நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ அது நல்லா சூடாயிடுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம போட்டாச்சு. இப்போ தொடர்ந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது கரண்டி எடுக்காமலே நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்தெடுக்கணும். ரொம்பையும் ப்ரௌன் கலர் ஆக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரண்டியும் நம்ம எடுக்காமல் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கரிஞ்சு போகாமல் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது மாதிரி வறுக்காமலும் நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் வறுத்து பண்ணும்போது தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. எதனால் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பைசஸும் பார்த்திங்கன்னா அது எல்லாத்துலேயுமே ஆயில் கண்டென்ட் இருக்கும். அதை போக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கும், அந்த ஈரமும் போகணும். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா வறுத்தெடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வேறொரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து அதை உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக நல்லா அது நல்லா வறுபட்டு நல்லா வந்திருக்கும். ரொம்பையும் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. பார்க்கும்போதே பாருங்கள், அதோட கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இது உடஞ்சி வந்துருச்சு. நம்ம வீட்டிலே இது மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைகளில் வாங்கும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது மாதிரி பொடிகள் தயாரி பண்ணும்போது நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இது கொஞ்சம் கூட ஆறணும், நல்லா ஆறட்டும். அது மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, சின்னதாக ஒரு கலர் கிடைக்கணும், அதுக்காகத்தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சும் எடுத்தாச்சு. பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. நல்லா பொடி பண்ணியிருக்கிறேன். அதாவது ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணும். இப்போது இது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவு பார்த்திங்கன்னா நான் சொல்லிக்கிறேன், ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை விட ஜாஸ்தியாக செஞ்சு வச்சாலும் கெட்டு போகாது. 1 வருஷம் வரைக்கும் கூட இருக்கும். ஆனால் அதோடய ஃப்ளேவர் மாறிடும். அதனால் இந்த அளவில் பண்ணும்போது நம்ம 2லேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம காலி பண்ணிடலாம். சூப்பராகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, வெஜிடபிள் கறி, முட்டைக்கறி, கடலைக்கறி, அது மாதிரி மட்டன் கறி இதோடு சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது இது மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.